ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து எங்கள் ஊரில் மழை வந்தப்போ நான் வந்து எடுத்த வீடியோ. இன்றைக்கும் வந்து மழை வர மாதிரி தான் இருக்குது. எங்கள் ஊர்லேயும் மழையா அப்படின்றது சொல்லுங்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா மழை வந்துடுச்சு நேற்று. மாடு மாடுகளுக்கெல்லாம் தீவனத்துக்கு பிரச்சனை இல்லை, விவசாயிகளுக்கும் பிரச்சனை இல்லை. காற்று மழை ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் துணி துவைச்ச நேரமோ என்னமோ இங்கே வருங்க, இன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் ஊரில் வெயிலே வரல. உங்கள் ஊர்லேயும் அப்படியா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். மழை வர மாதிரி இருக்குது. மழை வந்தால் யூனிஃபார்ம் காயுமன்றதில்லை. இப்போவே ஈரமாக தான் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 1 மணி. ஆனால் கிளைமேட் பாருங்கள், ஈவினிங் மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்கு 7000 இப்போ செலவாயிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். செலவு மட்டும்தான் வருது, எங்களுக்கு வரவு வரதில்லை. பார்த்துங்க, புது வண்டி மாதிரி தொடச்சி க்ளீன் பண்ணி அம்மா வண்டி சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து அன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வரும்போது திடீர்னு வழியிலேயே ஆஃப் ஆகிடுச்சின்னு கொண்டு வந்து நிறுத்தின வண்டி தான். அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு போய் இன்ஜின் ப்ராப்ளமாமா புதுசாகவே மாற்றிட்டாங்க. எல்லாம் புதுசாக உள்ள வேலை செஞ்சு நமக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறனால ஏதோ கொஞ்சம் குறைச்சி முடிஞ்ச அளவுக்கு 7000 ரூபாய்க்கு செலவாயிருக்குது. வேறு கடையாக இருந்தால் 10,000 ஆயிருக்குங்கிறாங்க. வண்டி ரெடி ஆயிடுச்சு. ஒரு காட்டுவாசி வருகிறது. உருட்டிட்டியா? வர சொன்ன அப்புறம் நீங்கள் முடிச்சிட்ட. இதெல்லாம் தூக்க முடியாதுடாப்பா. நான் தூக்கல. அடுத்தது லாரிக்கு செலவு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒர்க் ஷாப் போயிட்டு வந்திருக்குது. எல்லாம் கடன் வாங்கி வச்சுருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். லாரியெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு கடன் வாங்கி வச்சுருக்கு. இது ஃபுல் வெயிட்டாக இருக்குது. கால் படுதான். அட சாமி, தானே இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. சத்தியமாக அசைக்கவே முடியல சாமி. இந்த படுதா என்ன ரேட்டு? 22,000மா? இது இந்த படுதாவது கிழிச்சு வச்சுருக்குறியாங்க? கிழிச்சு போக இவ்வளோ வெயிட் ஆகுது. அட சாமி, இதில் கால்வாசி படுதான் கிழிச்சு எடுத்துகிட்டே இருக்குது. நலஞ்சிருச்சு, அதனால தான் ஃபுல்லாக வெயிட் ஆயிடுச்சா? காய போட வேண்டியது. அப்புறம் சீமா இருப்பாரு. ஒடுக்கொடுக்கும் ஒடிக்கு தள்ளிட்டு என்னையே அதை தூக்கி பட சாமி. ஃபுல் வெயிட் ஆகுது சாமி. பயமாக இருக்குதுப்பா. நின்றுக்குமா அப்படியே? வண்டி வருது. ஃபஸ்ட்டு பெரிய வண்டி சக்தி அவர்கள் வண்டிக்கு வந்து 15,000 செலவு பண்ணோம். அடுத்தது இப்போ எங்கள் அம்மா வண்டிக்கு 7,000. அடுத்தது லாரிக்கு 1,50,000 லட்சமாம்மா. இந்த வண்டிகளுக்கு செலவு பண்ணுறதுக்கே தனியாக சம்பாதிக்கணும். கடன் வேறு முன்கூட்டியே வாங்கி வச்சுருக்குற செலவுக்கு. இல்லைன்னா எல்லாம் கடனில் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் இந்த வருஷம் சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதா அட போன டைம் சொன்னீங்களா? அதான் இன்னும் எந்த ரெடியும் பண்ணுறக்கு ஆரம்பிக்கல. எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி தான் சந்தோஷமாக இருக்குது. வண்டி ரெடி ஆகிடுச்சு. 3 நாளாக வண்டி இல்லைட்டு இவங்க அப்பாவை கூப்பிட்டு கிடந்துச்சு. பஸ்ஸுக்கு போகிறதுக்கு இப்போ பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது வாடகைக்கு தேவைப்பட்டா, வீடு ஷிஃப்ட் பண்ணணும், ஆஃபீஸ் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த எண்ணெய் அலையுங்கள். பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஹை சேஃப். சரி, நாய்க்குட்டி பயந்துட்டு ஓடிச்சு சவுண்டு கேட்டோன்னு.
செவியூர் கிளம்புகிறது வண்டி. செவியூரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி போட்டிருக்கோம். ஓடிரு கற்பக்குட்டி.